கவர்னர் ஹாங்க நாடு கடத்தினாங்க இல்லையா, அதுவும் ஹீரோட பழி உணர்ச்சி தானோ அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கேங் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கேங்க காட்டுறாங்க. அவளை பார்க்க சீஃப் செக்ரட்டரி வராரு. வந்திருக்காருன்னு சொல்லி அவளுக்கு இன்ஃபார்மும் பண்றாங்க. அவ உள்ள வர சொல்றா. இவங்க கேங் கவர்னர் ஆஃபீஸ்ல இருந்து எல்லாரையுமே அடிமைங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அங்க கைப்பத்தின ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே அவகிட்ட கொடுக்குறாரு. அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இவ்வளவுதான் கிடைச்சதா அப்படின்னு கேட்குறா. இவளுக்கு இது பத்தாதா அப்படின்னு திட்டிக்கிட்டே மற்ற ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதும் மிச்சம் எல்லாத்தையுமே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா உடனே ஹீரோயினை பத்தி தான் கேட்கிறா. அது ராஜா எடுத்த முடிவு, அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. உனக்கு தெரியாம ராஜா ஏதோ பண்ணுவாரா அப்படின்னு என்னால நம்ப முடியல அப்படின்னு சொல்லவே, அவ நல்லா சமைப்பா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், நீங்க பெருசா கவலைப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்றாரு. கவர்னர் ஆபீஸ்ல அந்த தலைவர் நாடு கடத்திருப்பாங்க. மிச்ச ஆளுங்க எல்லாருமே அடிமையா கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவங்கள ஜோஹன் வாங், அதாவது அது ஒரு கார்டன் இல்ல அந்த புறம் மாதிரி இன்னொரு இடம் அப்படின்னு சொல்லலாம், அங்க கூட்டிட்டு போக சொல்றா. அப்படி பண்றதுக்கு மந்திரிங்க கண்டிப்பா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏற்கனவே கவர்னர் நாடு கடத்தின விஷயத்துல அவங்க எல்லாருமே ரொம்ப கோவமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பண்ண சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி ராயல் செக்ரட்டரி கேட்கிறாரு. என்ன கேக்குறீங்க, எனக்கு அந்த அதிகாரம் இல்லையா, நான் சொல்றது செய்யுங்க அப்படின்னு சொல்றா. சரி, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வராரு. வெளில வந்ததும் இந்த ராயல் செக்ரட்டரி இருக்காரு இல்லையா, அவரோட அப்பா வெளில இருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவளுக்கு என்ன திமிரு இருந்தா நம்மளையே மிரட்டுவா, இவ ஒரு 4th கிரேட் கான்சர்ட் தான், ஆனா இவளை விட சீனியரா இருக்கிற நம்மள இவ என்னமோ அடிமை மாதிரி நடத்துறா, இவளுக்கு ஒரு முடிவு கட்டணும், ராஜா விஷயத்துல நான் வேற பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க அப்பா, ஏன் நீ அந்த மோகினி பிசாசு எதுவும் ராஜாக்கு கான்சர்ட்டா ஆக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கியா என்ன அப்படின்னு கேக்குறாரு. ஏன் வேற யாரும் ஆகக்கூடாதா, இனிமே நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறது நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஜெயில தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப மாஸ்க் போட்ட ஒரு ஆள் அங்க வந்து காவலுக்கு இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினையும் சோகிலையும் அங்க இருந்து ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போறான். இப்ப மாஸ்க் போட்ட ஆளு ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க இன்னும் நிறைய பேரு வேஷம் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. என்ன நில வெளிச்சத்துல வந்தது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. எங்களை தப்பிக்க வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு இங்க எதுக்கு வந்த அப்படின்னு கேக்குறா. என்ன தப்பிக்கணுமா அப்படின்னு கேட்டு மாஸ்க் கட்டுறாரு. பார்த்தா அது நம்ம ஹீரோ. ஹீரோயின் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான், நீ என்ஜாய் பண்ணியா அப்படின்னு கேட்கிறாரு. பார்த்தா சீஃப் ராயல் செக்ரட்டரியுமே அவர் கூட தான் அங்க இருக்காரு. இனிமே தப்பிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணமே உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப எங்களை கூட்டிட்டு வந்து அந்த ஆள் யாரு அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. அப்ப அந்த மாஸ்க் போட்ட ஆள் அவன் மாஸ்க கட்டுறான். ஹீரோ அவனை கூப்பிட்டு, இவன் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஆர்டிஸ்ட், இவனோட பேரு காங்கில் அப்படின்னு சொல்லி அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு, நீ வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லி அவனுக்கு பரிசும் கொடுக்குறாரு. அவன் அதை வாங்கிட்டு அவனோட ஆளுகளை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். எல்லாரையும் அனுப்பிட்டு அவன் மட்டும் தனியா வந்து ஹீரோ கொடுத்தா அந்த பரிசு பையை ஓபன் பண்றான். அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் மெசேஜ் இருக்கு.